ஸோ எதை அவங்க வந்து மனதுக்குள்ள ஆழ் மனதில் போட்டு விஷுவலாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நியூமராலஜி மூலம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது அது 100% சக்ஸஸ் ஆகும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணவனோ மனைவியோ விவாகரத்து வேணும்னு சீரியஸாக வரவங்களுமே ஏதோ ஒரு டைம் பீங் அவங்க எடுக்கிற முடிவு நாங்கள் அவங்க கணவனோட பெயரை பொருத்தமாக இவங்க மனைவியோட பேர் அமைக்கிறோம், மனைவியோட பேர் கணவன் பேர் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை மாறி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரிலாம் நிறைய சூழ்நிலை மாறும். ஸோ இது முகூர்த்த நாளில் நீங்கள் பண்ணுறத விட அதிர்ஷ்ட நாட்களில் பண்ணும்போது என்னன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களை பிரிய விடாது. ஜாதகன்றது வந்து வேற ஆப்டா இருந்தாலுமே நியூமராலஜியும் ஜாதகம் ஒன்றுக்குள்ள தொடர்புடையது. சார் அப்போ ஒரு நியூமராலஜி பார்க்குறாங்க அப்படின்னா, நான் ஒரு சாதாரண ஆளாக இருக்கேன், ரொம்ப வறுமையாக இருக்கேன், அவங்க வந்து என் வாழ்க்கை நல்லா இருக்குமா, எனக்கு வந்து ஜோதிடத்தை நம்பிக்கை இல்லை, அறிவியலில் நம்பிக்கை இல்லை, இதில் கலந்து இருக்கிற ஒரு விஷயத்த நான் ஒரு என் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு தான் சாதாரண மக்கள் வராங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை பயணங்கள் இருக்குல்ல சார், நம்ம எதிர்காலத்தையுமே காட்டுறதுக்கு முடியுமா சார் நம்பர்னால? அது இப்போ ஒரு ப்ரிடிக்ஷன் நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன இப்போ ஒவ்வொருத்தரோட ரேஞ்ச் ஆஃப் ஆம்பிஷன், டார்கெட், கோல் மாறும். இப்போ ஒரு பேசிக்கா இருக்கவன் அவனுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பான். ஈவன் ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருப்பாங்க, அவங்க பெரிய லெஜெண்டா இருப்பாங்கன்னா அவங்களோட நீடோ அவங்களோட ரீச் ஆகிற டிஸ்டன்ஸோ வேறையா இருக்கும். ஸோ எதை அவங்க வந்து மனதுக்குள்ள ஆழ் மனதில் போட்டு விஷுவலாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நியூமராலஜி மூலம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது அது 100% சக்ஸஸ் ஆகும். சூப்பர். நிறைய பேர் உங்ககிட்ட நான் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது நிறைய செலிபிரிட்டி அவங்களுக்கு வந்து நியூமராலஜி பார்த்து கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ நார்மலாக அதிகமாக நிறைய செலிபிரிட்டியோட காமனான நம்பர் வந்து 1 அப்படிங்கிறது தான் வருது. லைக் அந்த 1 அந்த நம்பரில் இருக்கிறவங்க தான் ஹை லெவலுக்கோ அந்த செலிபிரிட்டியோ லைக் ஒரு அரசியல்வாதியோ வர முடியுமா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வேரியண்டா நம்பரில் இருக்கவங்க வரலாமா சார்? இந்த ஒன்று வந்து சூரியன் இஸ் பிரைமரி பிளானட். ஸோ அதை தான் எல்லா மற்ற பிளானட்டும் ரிவால்வ் பண்ணதுக்கு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த 1ஆம் நம்பர் பீப்புளோட ப்ரெசன்ஸே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வேற கலைத்துறையாக இருந்தாலுமே இருக்கும். அப்படி சொல்ல முடியாது. சில எண்களுக்கு வந்து சில வேற அதிர்ஷ்ட எண்களும் மாறும். காமனாக பார்த்தீங்கன்னா 1 வந்து லக்கியாக இருக்கும். இதை நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நாங்கள் ரிசர்ச் பண்ணி பண்ணும்போது என்னென்னா அவங்க என்ன பொசிஷன்லேருந்து என்ன பொசிஷன் போகணும், பேசிக்லேருந்து வராங்களா அல்லது வந்து அவங்க அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிக்கணுமா, இது எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அந்த பேரை நாங்கள் மாற்றம் பண்ணி கொடுப்போம். இப்போ நிறைய ஆக்டர்ஸ் பேரை மாற்றம் பண்ணியிருக்காங்களே. இப்போ நீங்கள் ஜீவான்ற ஆக்டர் பேரை மாற்றம் பண்ணியிருக்காரு, விமல் பேரை மாற்றம் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் தெளிவாக தெரியுது. அது மாதிரி அந்த மேக்ஸிமம் பீப்புள் பார்த்தீங்கன்னா சினிஃபீல்டில் நிறைய பேர், இளையராஜா சார் நம்மளோட அவரோட பேரே பார்த்தீங்கன்னா RAAJN வரும், 14 வரும். நிறைய பேர் அது மாதிரி பேரை மாற்றம் பண்ணி தெளிவாக நமக்கு விசிபிளாக தெரியுது. நிறைய பேர் நான் நோட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. அது வந்து நான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா வெளியே அவ்வளோவா சொல்லிக்க மாட்டாங்க. பட் எங்களோட பார்வையில் பார்க்கும்போது அது தெளிவாக தெரியும். ஆஸ் பர் நியூமராலஜி JIIVAன்னு வச்சிருக்காரு அவர், ஜீவா ஆக்டர். இது பேஸ்ட் ஆன் நியூமராலஜி தான். ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் ரஜினி சாரே ஒரு பேர் RAJNன்னு வரும். நீங்கள் டைட்டிலில் பாருங்க, அந்த ஒவ்வொரு சூப்பர்ஸ் ஒவ்வொரு எழுத்தா வரும். அது ஏன் RAJNன்னு வைக்கிறாங்கன்னா அது 10, RAJINன்னு வச்சிங்கன்னா 11. 2ஆம் நம்பரோட 1ஆம் நம்பர் நீ கேட்ட கேள்விக்கு தான் சூரியனோட பேர். ரஜினின்றது RAJNI 10 வரும். ஓகே. விஜய் அவரோட பேர் 10 தான் வரும். ஸோ இதெல்லாம் அவங்க தெரிஞ்சும் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் சொல்றதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கவும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கலைத்துறையில இருந்தாலும் அரசியல் எடுத்தாலும் இந்த நியூமராலஜின்றது வந்து காமனாக இருக்கு. அது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஓகே. இப்போ பொதுவாக மக்கள் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக வருவாங்க. இந்த மாதிரி விஷயம்னா பேர் மாற்றங்களை தவிர வேற விஷயங்களுக்காக அதிகமாக உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்கல்ல, சரி இந்த விஷயம் நடக்குது சார், எங்கள் நம்பர் லக்கி நம்பர் என்ன, என் நம்பர் கரெக்டா, இல்லை என் டேட் ஆஃப் பர்த் கரெக்டா, என் நேரம் கரெக்டா, நான் பிறந்த தேதி மாற்றவர் என்ன நிறைய ரீசன்ஸ் இருக்கு. உங்ககிட்ட வரவங்க அதிகமாக என்ன காரணத்தினால வருவாங்க சார்? எல்லாமே ஒரு பிசினஸ் நல்லா போறவங்களும் அதோட வந்து ப்ராக்ரஸ் வருவாங்க. திருமணம் வந்து சக்சஸ் பண்ணணும்னு வருவாங்க. சில பேர் டைவர்ஸுக்கும் வருவாங்க. ஆமா, ஏன்னா அது என்னன்னா நாங்கள் வந்து அவங்களோட கணவன் மனைவின்றது அவங்களோட மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணவனோ மனைவியோ விவாகரத்து வேணும்னு சீரியஸாக வரவங்களுமே ஏதோ ஒரு டைம் பீங் அவங்க எடுக்கிற முடிவு நாங்கள் அவங்க கணவனோட பெயரை பொருத்தமாக இவங்க மனைவியோட பேர் அமைக்கிறதோ, மனைவியோட பேர் கணவன் பேர் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை மாறி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரிலாம் நிறைய சூழ்நிலை மாறுது. ஏன்னா அவங்க அவசரமாக எடுக்கிற முடிவு அது. அதையும் சரி பண்ணக்கூடியது. இப்போ திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட அதிர்ஷ்ட நாட்கள் நான் பார்த்து கொடுத்துருவேன். ஏன்னா முகூர்த்த நாள் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. அதிர்ஷ்ட நாளுடன் கூடிய முகூர்த்த நாளாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் அதிர்ஷ்ட நாள் தான் பண்ணுவேன், நீங்கள் வந்து சனிக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா பண்ணினா உங்களோட சரௌண்டிங் பீப்புளுக்கு சொந்தக்காரங்க பதில் சொல்ல முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு 3 மாதம் நீங்கள் திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா
உங்களோட அதிர்ஷ்ட நாட்கள் நான் கொடுத்துருவேன். நீங்கள் எல்லா முகூர்த்த நாளும் எழுதுங்க. கண்டிப்பாக அதில் வந்து 10 நாளில் 2 நாள் 3 நாள் உங்கள் அதிர்ஷ்ட நாளாகும். ஸோ அப்போ நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறீங்க. நீங்கள் உங்கள் ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் பார்த்தீங்கன்னா ஒரு முகூர்த்த நாளில் வச்ச மாதிரி வந்துடும். ஸோ இது முகூர்த்த நாளில் நீங்கள் பண்ணுறத விட அதிர்ஷ்ட நாட்களில் பண்ணும்போது என்னென்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்கள பிரிய விடாது. அந்த அதிர்ஷ்ட நாட்கள் சில குறிப்பிட்ட நாட்கள்லாம் வந்து திரும்ப பண்ணக்கூடாதுன்னே இருக்கு. இதை வந்து அது நியூமரோட அடிப்படையில் வருது, நான் சொல்லலை. குறிப்பிட்ட நாள் திருமணம் பண்ணுறதே சரியாகும். ஏன்னா நீங்கள் அது ஜாதகப்படி திசா புத்தி ஃபேவராக ஆகிற வரைக்கும் பிரச்சனை வராது. அதான் ரெண்டும் நான் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதுன்னு நான் சொல்கிறேன். ஜாதகன்றது வந்து வேற ஆப்டாக இருந்தாலுமே நியூமராலஜியும் ஜாதகம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இப்போ நீங்கள் திசா புத்தி கிரகநிலை சரியாக இருக்கும்போது நீங்கள் அன்னைக்கு டேட்டில் திருமணம் பண்ணீங்கன்னா பிரச்சனை வராது. இப்போ அதுவே என்னன்னா, அங்கே திசா புத்தியோட காலச்சக்கரம் சொல்லும்போது நீங்கள் கீழே இருந்த சக்கரம் மேலேயும் வரும், மேலே இருக்க சக்கரம் கீழேயும் வரும். இப்போ டைம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது, மேலே வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அதிர்ஷ்ட நாட்டில் பண்ணாமல் அன்லைக் டேட்டில் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை தெரியாது. அதே கீழே டவுன்ஃபாலில் வரும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் உருவாகும். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் தயவு செய்து திருமண நாட்களில் அதிர்ஷ்ட நாட்களில் பண்ணிவிடுங்க. இந்த கணவன் மனைவி நான் எங்களோட ப்ரொஃபஷனில் அதுவும் வருது. இப்போ நீங்கள் 2 பேரோட இது பொருத்தம் நாட்கள் நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு எந்த நாட்டில் திருமணம் பண்ணான்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூப்பர் சார். நிறைய பேரோட டவுட் என்னன்னா, நீங்க சொன்ன டிவோர்ஸ் மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேத்துக்கு வந்து குழந்தை பிறப்பு அந்த வந்து தடங்கலா இருக்கு அப்படிம்பாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க திருமண நாட்களுக்கும் சம்மந்தம் இருக்குமா, இல்ல வந்து அந்த கணவர் மனைவி யாரோ ஒருத்தவங்க பிறந்த நேரம் அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அது தவறா இருக்குமா சார்? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண நாட்டில் அதிர்ஷ்ட நாளில் பண்ணா சில ப்ராப்ளம் வரும். அதில் இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இல்லை இது நம்ம சொல்றது. இப்போ இதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சூரியனோட பெயரை நாங்கள் வைப்போம் மேக்ஸிமம். ஏன்னா சூரியன்றது ஒரு கூட்டு குடும்பம். சூரியனோட பெயரும் ஒன்று. இந்த 1ஆம் நம்பர் நாங்கள் பேர் வைக்கும்போது என்ன ஆகுனா, அது ஒரு தனி மனிதனாக விடாது. தனி மனிதனாக இருந்தால் திருமணம் பண்ணி வைக்க ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கும். கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்கன்னா இன்னொரு பர்சன் உள்ள கொண்டு வந்து 3ஆவது ஒரு குழந்தையை கொடுத்தோம். இதை நாங்கள் அனுபவபூர்வம் நிறைய பார்த்துருக்கோம். அது அந்த 1ஆம் நம்பர்ன்றது வந்து எல்லாருக்கும் வைக்க முடியாது. நாங்கள் அதுக்கு யாருக்கு என்ன பேர் வைக்கணும், ஏன்னா அவங்க அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ன பர்பஸ்க்கு என்ன நோக்கத்துக்கு என்ன பார்க்க வராங்கன்றதுக்கு அவங்களுக்கு என்ன பேர் வைக்கணுன்றது எங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொஃபஷனுக்கு தெரியும். அந்த பெயரை ப்ராப்பராக நாங்கள் அமைச்சு கொடுத்து இதை தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த பெயரை 10 முறை 14 முறை நீ எழுதுறது என்னன்னா, அந்த பிளானட்டும் உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைச்சிடுறீங்க. நீங்கள் உங்கள் டியூட்டி பார்த்துட்டு இருந்தால் போதும், அது அந்த கேர் எடுத்துக்கும். ஓகே, எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன அட்டாச் பண்ணுங்கிறது வந்து நம்ம உணர முடியும். இந்த ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த பெயரை எழுதுறது தினந்தோறும் எழுதணும். அதுக்கு பிறகு நான் திரும்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டே டு டே லைஃப்ல வந்து உங்களோட லக்கி டேட் அன்லக்கி டேட் வந்து நாங்கள் குறிச்சு கொடுத்துருவோம். ரொம்ப சிம்பிளாகவும் நாங்கள் சொல்லிடுவோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுதான் இதோட மெயின் திங். சில பேர் இது நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஜோதிட முறையில நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்ம ஜாதகம் சரியில்லை, அதுல வந்து நான் ஏதோ ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள், திருமண வாழ்க்கை சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு பரிகாரம் போங்க, சாமி கும்பிடுங்க, அது மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க. இதே சயின்ஸா பார்த்தா லைக் நம்ம கடந்த பாதைகளோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கோல் அச்சீவ் பண்றதுக்காக ஓடிட்டு இருக்கோம், அதுல நிறைய தடைகள் வரும், அதை நீங்க வந்து ஓடிட்டே இருங்கன்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனா இது ரெண்டும் கலந்த நியூமராலஜி என்ன சொல்லுதுன்னா, என்ன எழுதினாலும் நம்ம மாத்திடுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, இது பரிகாரம் மூலியமா மாத்துமா, இல்ல வாழ்க்கையை வந்து நீங்க இப்படிதான் மாத்திக்கணும் அப்படின்னு முன்னெச்சரிக்கை பண்ணுமா அப்படிங்கிறது மக்களோட டவுட்டாவே இருக்கு. சோ இது எப்படி மாத்தும் சார் ஒரு மக்களோட ஒரு சக மனிதனோட வாழ்க்கையை எப்படி மாத்தும்? இல்ல, பரிகாரம்ன்ற விஷயங்கள் நாங்க பேசவே மாட்டோம் இதுல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன நீடுக்கு நீங்க வரீங்க அப்படின்றது நீங்க எனக்கு தெளிவா சொல்றீங்க. இது பேரை அமைத்து கொண்டு இனி ஒரு குறிப்பிட்ட காலம் எழுத ஆரம்பிக்கும் போது நீங்க அது அந்த சக்சஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு என்ன சொன்னா ஒரு பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நமக்கு ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்குன்னு. ஏன்னா பரிகாரம்ன்றது வந்து சில பேர் சொல்லுவாங்க, அது நம்ம கையாளுறது இல்லை. பரிகாரம் என் கணிதத்துல கிடையாது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப சொன்ன மாதிரி உங்க பெயரை எழுதணும், இந்த பெயரை அமைச்சு கொடுக்குறது எங்களோட ப்ரொஃபஷன். நாட்கள் ஆராய்ச்சி நீங்கள் தினந்தோறும் ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் தெளிவாக பண்ணிட்டு வந்தாலே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலுக்கு வேரி ஆகும். இதோட ப்ராசஸிங் சக்ஸஸ்ன்றது வந்து மாறுபடும். சில பேருக்கு 5 மாசத்துல நடக்கலாம், சில பேருக்கு வந்து 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த பெயரோட அந்த பேட் ஈவில் எஃபெக்ட் நல்லிஃபை ஆகிறதுக்கு சர்டன் டைம் நம்ம கொடுக்கணும். இது நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். இது நடக்கும் அப்படிங்கிற நீங்கள் இந்த ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும்.